இயேசுவின் வல்லமையின் நேரம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எரேமியா 1:5. இந்த வசனத்தின் அடிப்படையில் சகோதரன் ஜான்சன் வெஸ்லி அவர்கள் 1983 ஆண்டு மார்ச் 7 பாஸ்டர் மோகன்ராஜ் ரூபி விக்டோரியா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தனது 16வது வயதில் ஆண்டவர் தன்னுடைய மேன்மையான ஊழியத்திற்கென்று இவரை வேறுபிரித்தார். 2005 ஆண்டு வேதாகம கல்லூரி படிப்பை முடித்து ஊழியத்திற்கென்று இவர் தன்னை அர்ப்பணித்ததோடு தேவனும் இவரை இன்றளவும் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். பொதுக்கூட்டங்கள் மூலமாக வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை, ஒலி நாடாக்கள் மூலமாகவும் இறைபணியை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலும் ஆண்டவர் சகோதரன் ஜான்சன் வெஸ்லி அவர்களை அற்புதகரமாய் பயன்படுத்தி வருகிறார். பல கணக்கற்ற மக்களின் கண்ணீரை துடைத்து, குறிப்பாக பொது தொண்டுகள் செய்வதன் மூலமாக வாலிபர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஊழியத்திற்கென்று வேறுபிரித்தும் வருகிறார். இன்னும் ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களை பராமரிப்பதோடு முதியவர்களை, விதவைகளையும் ஆதரித்து அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகிறார். மருத்துவமனை மூலமாகவும் இவருடைய ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதோடு கிராமங்களுக்கு சென்று கிராம ஊழியங்களையும் இவர் தொடர்ந்து செய்து வருகிறார். பல கணக்கற்ற மக்களின் கண்ணீரை துடைத்ததோடு மாத்திரமல்லாமல் பிசாசின் பிடியில் இருப்பவர்களையும் விடுதலை செய்து ஆண்டவர் இயேசுவின் அற்புத சாட்சியாக விளங்கி வருகிறார். ஆண்டவர் இவருக்கு கொடுத்திருக்கும் மற்றொரு வரங்களில் ஒன்றான இவரே பாடல்களை எழுதி இசையமைத்து மிக நேர்த்தியாக பாடியும் வருகிறார். இப்பொழுதும் சகோதரன் ஜான்சன் வெஸ்லி அவர்கள் உங்களுக்கு தருகிற தேவ செய்தியினை கேட்டு இறையாசியை பெற்று செல்லுங்கள். அன்பான இயேசுவின் வல்லமையின் நேயர்களுக்கு ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த வேளையிலும் நாம் ஆவியானவர் நம்ம வரவேற்க வேண்டும். ஆவியானோட பலன் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமானால் அவன் உன்னதங்களுக்கு செல்ல முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் எங்கேயோ உங்கள் விடுதலை உண்டு. வேர் இஸ் திஸ் ஹோலி ஸ்பிரிட், தேர் இஸ் எ டெலிவரன்ஸ். இன்றைக்கு இந்த கால வேளையிலும் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீது மிகவும் கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். வாசித்து கேட்டது போல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டான். அவன் சுற்றி இருக்கிற மக்களால வெறுக்கப்பட்டான். அந்த மக்கள் எல்லாம் கசப்பாய் அவனை நினைத்தாங்க, கசப்பாய் பார்த்தாங்க. அவனை கல்லறிய வேண்டும் சொல்லி அவனை எல்லாம் பேசி கொண்டாங்க. பிகாஸ் அவனுடைய நெருக்கத்தில், அவனுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, சொந்த ஜனங்க, சொந்த பிள்ளை, சொந்த மனைவி, சொந்த அந்த அரசாங்கம் எல்லாத்தையும் அவன் விட்டு கால்நடையாய் அவன் தன் உயிருக்கு தப்பி ஓடுகிறான். இப்படிப்பட்ட நேரங்களில் தான் அவனுக்கு பெல்லம் இல்லாத நேரங்களில், மனுஷிக பெல்லம் எல்லாம் அற்றுப்போன நேரங்களில் அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். பைபிள் சேஸ் டேவிட் வாட் கிரேட்லி டிஸ்ட்ரஸ். மிகவும் வியாகுலமும் நெருக்கத்தில் அவன் பாடுறான். இன்றைக்கும் சரி, இந்த காலை வேளையில் தொலைக்காட்சி முன்பாக நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க, நெருக்கத்தில் இருப்பீங்க. இரவுலாம் தூக்கம் இல்லை. கடன் தொழிலால் நெருக்கப்பட்டிருக்க ஐயா, வியாதினால் நெருக்கப்பட்டிருக்க,
பிசாசினால் நெருக்கப்பட்டிருக்க, என்னுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் பிரச்சனைகள் நிமித்தம் நான் நெருக்கப்பட்டிருக்கேன், எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கேன், நான் யாரை நம்பினனோ, நான் யாரெல்லாம் நேசிக்கிறேனோ அவங்கெல்லாம் என்னை கைவிட்டு போனாங்க, என்னை கசப்பாய் பார்க்குறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, என்னை ஒடுக்குறாங்க, நீ நெருக்கப்பட்டிருக்கிறியா? இப்படித்தான் இந்த 36வது வசனத்தில் 1 சாமுவேல்ல தாவீது நெருக்கப்பட்டான். ஆனால் அவன் செஞ்சது ஒன்னே ஒன்று என்னன்னா, பரிசுத்த ஆவியினால கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நம்ம திடன் பெலன் எல்லாம் கர்த்தருக்குள்ள தான். நீ மனுஷனை நம்பி ஓடுறியா? நீ மனுஷனுடைய காரியங்களுக்கு முன்பாக போடுறியா? இன்றைக்கு உனக்கு பெலன் கிடைக்காது. உன் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் உன்னை வெறுப்பாங்க, உன்னை எல்லாம் டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. என்கரேஜ் பண்ண இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. என்னை என்கரேஜ் பண்ணுற ஒரே ஒரு இது ஹோலி ஸ்பிரிட், அதுதான் தேத்திரவாளன். யூ வில் ஆல்வேஸ் பி வித் யூ. உன்னை தேற்றுகிறவர். நீ இப்பெல்லாம் நெருக்கப்படுறியோ, நீ இப்பெல்லாம் ஒடுக்கப்படுறியோ, இப்பெல்லாம் கைவிடப்படுறியோ, அப்பெல்லாம் உன்னை தாயை போல தேற்றுகிற தேவன். அவர் தான் உன்னை தேற்றுகிற தேவன். உன்னுடைய மக்கள் நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை ட்ராப் பண்ணணும், இல்லை உன்னை ஒரு விதத்தில் பாயிண்ட் பண்ணணும், எல்லாரும் தலைகுனியை வைக்கணும்னு சொல்லி நெருக்கப்பட்டிருக்கலாம். உன்னை ஒரு வேளை சுற்றி அவங்க காத்துட்டு இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உன்னோட பேசி கொண்டிருக்க ஒரு காரியம், அவன் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு இந்த செய்தி கேட்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, அந்த ஆவியானவருடைய பலன் உன்னை இப்பொழுதே திடப்படுத்தும். சோர்ந்து போய் பின்வாங்கி போய் எல்லாத்துலேயும் தோல்வியை சந்தித்து நீ அமர்ந்திருக்கிற உன்னை இன்றைக்கு தேவன் உன்னை நிலைநிறுத்த போகிறார். தேவன் உன்னை திடப்படுத்த போகிறாரு. இட்ஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் யூ. எதனால் உனக்கு பிரச்சனை? நான் நல்லா இருந்தேன், ஆனால் இந்த சூழ்நிலை என்னை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த சூழ்நிலை என்னை ரொம்ப நெருக்கப்பட்டு வைத்திருக்கு, நான் என்ன செய்வதுன்னு தெரியல. இன்றைக்கு அந்த திடன் நம்பிக்கை, அந்த பெலன் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருக்கும். அதுதான் தாவீது அதை கற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். இங்க பார்த்தீங்கன்னா தாவீதோட குடும்பம் வர வர பலப்பட்டது. ஸ்ட்ரென்தன் ஆஃப்டர் ஸ்ட்ரென்தன், வர வர பலன் அடைந்தான் தாவீது. ஆனா சவுலின் குடும்பமும் வர வர பலவீனம் அடைஞ்சது. இன்றைக்கு ஏன்னா இந்த சவுல் பார்த்தீங்கன்னா மனுஷ புயம். அவன் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் ஆடு மாடுகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவன். அவன் தன்னுடைய கண்களை அது மேல் பதிக்கிறவன். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த பரிசுத்தாவி இழந்தவனால அவன் பலவீனமா அடைந்தான். வர வர பலன் அடைந்தான் தாவீது, ஆனா வர வர பலவீனம் அடைந்தான் சவுல். அது அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீ சிந்திக்க வேண்டிய விஷயம், நீ பலன் அடைகிறியா இல்லை பலவீனம் அடைகிறியா? உன் எதிரிகளுக்கு முன்பாக நீ பலன் அடைகிறியா இல்லை பலவீனமாக தோன்றுகிறியா? இன்றைக்கு நீ சிந்திக்க வேண்டிய விஷயம், பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே பலன் உண்டாகும். ஏன்னா அவர் உன்னத பலத்தினால உன்னை புதுப்பிப்பாரு, உன்னத பலத்தினால் உன்னை உற்சாகப்படுத்துவார். நானும் பல விதத்தில் சோர்ந்து போயிருக்கிறேன். சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் பொழுது ஆவியனோட தேற்றுதல் என்னை தேற்றும். அவரோட சமூகத்தில் முழங்கால் படியின் பொழுது பரிசுத்தாவி வருவார், தேற்றுவார். சோர்ந்து போகாத, உன்னோட நான் இருக்கிறேன், உனக்குன்னு நான் பெரிய காரியங்களை செய்வேன், இதுக்காக நீ கவலைப்படுற. எதாவதெல்லாம் இம்பாசிபிள், சில காரியங்களை என்னால் முடியாதுன்னு நான் நினைப்பேன். ஐயோ இது ரொம்ப கடினமாக இருக்க, இது ரொம்ப ஹெரிட்டிக்காக இருக்கு, நான் என்ன செய்யுதுன்னு தெரியல, நான் சோர்ந்து போயிருப்பேன். ஆனால் மலை போல இருக்கிற எல்லா பாரங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி ஓடிடும். அது என்னால் நம்ப முடியாது. அந்த நேரத்தில் அவர் பரிசுத்தாவி லிட்ரலாக என் முன்பாக தோன்றி கரத்தை பிடித்து கொண்டு போவார். நீ கவலைப்படாத. இன்றைக்கும் சரி, அதே ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கார். உங்கள் கரத்தை பிடித்து உங்களை நடத்துவார். ஏன்னா பரிசுத்தாவி மட்டும்தான் நம்மளை ஸ்ட்ரென்த் பண்ண முடியும். எந்த ஒரு 24 மணி நேரம் நீ டிவியை பார்த்துக்கிட்டு ஆத்மால பெலன் வேணும் பெலன் வேணும்னு சொல்லி தான் செய்தி கேட்குறேன், ஆத்மால பெலன் வேணும் நான் பாடலை கேட்குறேன், அது உனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னோட பெலன்
பரிசுத்தாவிக்காக நீ காத்திருக்கும் பொழுது, when you wait upon the Lord, நீ தாவீதோட காரியத்தை நீ அநேகமாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் 32, 34, 42 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்திருக்கிற அனுபவத்தை பற்றி தாவீது பேசுறாரு. ஐ வெயிட்டட் அப்பான் காட், நான் காத்திரு சமூகத்தில் காத்திரு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பதில்லை, அதுக்கு மாறாக பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஊழியர்களுக்காக இவங்க காத்திருக்கிறாங்க. என்னன்னா, அவர் கை வச்சா நல்லா ஆயிடும், அவர் ஜெபம் பண்ணா நல்லா ஆயிடும், அவரு இதை வச்சு அவரு ஒண்ணுமே இல்லை, பரிசுத்தாவி உன் மேல வந்துட்டாருன்னா, அவர் உன் மேல தொட்டுட்டாருன்னா உனக்குள்ள பலன் உண்டாகும், உன்னோட பிரச்சனை எல்லாம் ஓடி போயிடும், உன்னோட வியாதிகள் எல்லாம் வறுமையில எல்லாம் மெழுகு போல உருகி ஓடிடும். இன்றைக்கு ஜனங்க பார்த்தீங்கன்னா இதை தான் பார்க்குறாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை, அவுட்டர் வேர்ட்ஸ், அவங்க நல்லா பாடுறாங்க, நல்லா டீப்பாக பேசுகிறாங்க, நல்லா ஆழ்ந்த சத்தியம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க உலகத்தினால வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. பொருளாசை, they're doing like a business. சில பேர் இந்த ஊழியங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரமாக செய்கிறாங்க. 5 அப்போ 2 மீன், 5000 பேருக்கு கொடுத்த தேவன் இன்னைக்கு இதுக்கு அடையாளமாக இவ்வளோ கொடுங்க, அதுக்கு அடையாளமாக அவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டு காணிக்கை காசு கை நீட்டி வாங்குறாங்க, கேட்குறாங்க, இது கட்ட போகிறேன், ப்ரேயர் டவர் கட்ட போகிறேன். இதெல்லாம் ஒரு காலமும் பரிசுத்தாவி நடத்துறது இருந்துருச்சுன்னா ஒரு காலம் இது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்தில் நீ உட்காரு, எல்லாம் உன்னை தேடி வரும். கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சிட்டைகள் அடித்து உயரே பறக்க முடியும். இன்றைக்கு சில பேர் உயரே பறந்துட்டு இருக்காங்க, அவங்களோட திறமையில், அவங்களோட பேச்சில், அவங்களுடைய ஞானத்தில். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த திடீர்னு அது கீழே விழும், எழுந்திக்க முடியாத போயிடும். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நீ யாரை நம்பி இருக்கிற? உன்னோட பலன் யாரு? பரிசுத்தாவியா, இல்லை உன்னோட புயமா, இல்லை உன்னோட திறமையா, இல்லை உன்னோட இன்ஃப்ளூயன்ஸா? இன்றைக்கு நீ சிந்திக்க வேண்டிய விஷயம், whom you believe. அதுதான் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுறேன். இதைத்தான் நன்கு அறிஞ்சு கொண்ட தாவீது பரிசுத்தாவியை தான் முன்னாடி வைக்கிறான். ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட், ஐ ட்ரஸ்ட் ஒன்லி யூ, ஐ வெயிட் அப்பான் ஒன்லி யூ. இதை தான் அவன், ஏன்னா அவன் தான் அந்த பரிசுத்தாவியோட காரியங்களை அறிஞ்சு கொண்டு அவன் அரசாங்கத்தில் அவன் அமர்ந்திருக்கும் பொழுது நீடிய ஆயுசு, பூரண வயசுல சாகுறான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். இன்றைக்கும் சரி, பணம் வரும் போகும், உன்னுடைய புயம் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். நீ பெரிய பில்டிங்கை குறித்தும், விலை உயர்ந்த காரை குறித்தும், நகைகளை குறித்தும், உன்னுடைய வேலைகளை குறித்த மேன்மை பாராட்டலாம், அதெல்லாம் ஒரு செகண்ட் இல்லாமல் போயிடும். இதுதான் சவுல் செஞ்சான். அவனுடைய வெற்றிகளும் அவனுடைய புயங்களையும் அவனுடைய திறமைகளையும் தான் நம்பினான், அவனுக்கு ஆயுதங்களை நம்பினான். அதனால பார்த்தீங்கன்னா அவன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சான். ஆனால் இந்த தாவீது கர்த்தரை மட்டும் நம்பினான், நாளுக்கு நாள் பலன் அடைஞ்சான். அதுதான் வசனத்தில் நீங்கள் வாசிச்சதை கேட்டீங்க. இன்றைக்கும் சரி, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மென்மை பாராட்டுறங்க. எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, நான் இப்படி வச்சு பொழைச்சிப்பேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு நல்லா இசைத்தாளந்து இருக்குது, நல்லா நான் பாடுவேன், நல்லா ஒர்ஷிப் பண்ணுவேன், நல்லா ஊழியம் பண்ணுவேன், இதை வச்சு நான் பொழைப்பேன். இது வச்சு நீ பொழைக்கவே முடியாது. கர்த்தருடைய நாமத்தினால மட்டும்தான் உன்னால் இருக்க முடியும். ஏன்னா சங்கீதம் 27 தாவீது தான் சொல்கிறார், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மென்மை பாராட்டுறாங்க, நானும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மென்மை பாராட்டுவேன். இன்றைக்கும் அந்த தாவீது போனதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் தான் கோலியாத்தை முறியடிக்க போறான். இன்றைக்கு நீ யாருடைய நாமத்தில் போற? உன்னுடைய நாமத்திலையா, உன்னுடைய பேர்லையா? இவரோட ஃபேமஸ் ஆகிருக்கலாம், இதை நம்பி இன்ஃப்ளூயன்ஸில் நான் சொல்லுறதுலாம் ஜனங்க கேட்பாங்க, நடக்க முடியுமா? நெவர். ரிப்பென்ட் டு காட். கர்த்தருடைய நாமம் மட்டும்தான் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். இதை அவன் விட்டுட்டான் சவுல். அதனால அவன் பலவீனம் அடைஞ்சு தற்கொலைக்கு நேராக அதை கொண்டு போகுதா, தற்கொலை பண்ணிட்டு சாவறான். இன்றைக்கும் சரி, உலக புயங்கள், உலக பலங்கள், உலக காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் ஓய்ந்து போயிடும், அழிந்து போய்விடும். ஆனால் தேவனுடைய புயமும் தேவனுடைய பலன் உன்னுடைய இருக்குமானால் உன்னை உயர்ந்தங்களை கொண்டு போகும். 2வது வாசிப்போம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசி கேட்போம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சப்புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே.
என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இங்க வாசித்தது கேட்டது போல அசரியாவும் எசேக்கியாவும் ராஜாங்க இருக்கும் பொழுது இங்க பாத்தீங்கன்னா அசரியாவோட பெலன், ஹார்ம்ஸ் அண்ட் பவர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏராளமா இருக்கிறது. எல்லாரும் காட்டிலும் இவன் மிகுந்த பவர்ஃபுல்லா இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய நாமம் இவங்கிட்ட இல்ல. இவங்கிட்ட இருந்த எல்லாம் சில அவனுடைய காரியங்கள், அவனுடைய செல்ஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய செல்ஃப் பவர், அவனுடைய புயங்கள், அவனுடைய ரதங்கள், அவனுடைய குதிரைகள் தான். அவன் அதை வச்சுதான் நான் வரான். ஆனா இங்க எசேக்கியா பாத்தீங்கன்னா ஜூதால உள்ள ஜனங்களை பார்த்துப்பா சொல்றான், நீங்க ஒரு காலம் பயப்படாதீங்க. அவர் வந்தது மனுஷ பொய்யும், நம்ம கிட்ட இருப்பது தேவ பொய்யும். அவங்ககிட்ட இருக்கிறது சாதாரண மனுஷ பொய்யும், நம்ம கிட்ட இருக்கு தேவ பொய்யும். இன்னைக்கு உலகத்தான போல நீ வாழ வேண்டாம். ஒரு வேறு பிடிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு செப்பரேஷன் லைஃப் தேவன் அதுதான் விரும்புறாரு. நீ உலகத்தான போல நீ வாழ்ந்துகிட்டு நீ உலகத்தான போல ஜீவிக்க முடியாது. இன்றைக்கும் தேவன் சொல்ற ஒரு காரியம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா வேதம் அதை தான் திருப்ப திருப்ப சொல்லுது, உன்னோட பெலனாகிய கர்த்தர் உன் சமூகத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கும் சரி, அதை கேட்ட ஜனங்கள் அவன் மேல நம்பிக்கை வைத்தாங்க. அந்த அந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களை உயிர்ப்பித்தது. யூதாவில் இருக்கிற அனைத்து ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த அசரியாவோட படைகளையும் குதிரைகளை பார்த்து எவ்வளவு மல்டிடியூடா இருக்கிறாங்க, நான் என்ன செய்வதுன்னு தெரியல. அதை பார்த்து ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கிறாங்க, பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த எசேக்கியா சொன்ன வார்த்தைகளை ஜனங்கள் நம்பிக்கையோட கேட்ட பின்பு அந்த வார்த்தை மேல ஜனங்கள் நம்பிக்கை வைத்தாங்க. இன்றைக்கு இந்த செய்தியில நீங்க வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, பல சூழ்நிலைகளை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இன்றைக்கு ஒருவேளை ஒரு லீகல் கேசஸ்ல நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்கலாம். என்கிட்ட போதிய வசதி இல்லை, போதிய சோர்சஸ் இல்லை, நான் என்ன செய்யுதுன்னு தெரியல. அவங்க கிட்ட இருக்கிறது பணம் பலம், படை பலம், ஆட்கள் பலம் எல்லாம் இருக்கு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஐயா, நான் என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒருவேளை கலங்கி போயிருக்கிறியா? இன்றைக்கு வேதம் சொல்லுறது, தேவன் உங்க மத்தியில சொல்றாரு, அவங்க கிட்ட இருக்கிறது மனுஷ பொய்யும், உங்க கிட்ட இருக்குது தேவன் பொய்யும். இன்றைக்கு அதை மேல நம்பிக்கை வைங்க. இதை கேட்டுற ஒவ்வொரு வீட்டுல இன்றைக்கு என்ன தேவனுடைய புயம் இறங்க போகிறது, தேவனுடைய நம்பிக்கை உள்ள கரம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொட போகிறது. அதுதான் இன்னைக்கு காலவெளியில் அவங்க மத்தியில சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கும் சரி, அதை கேட்டு இது ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஐயா, என்னோட தேவனுடைய புயத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய பலத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், நான் ரொம்ப பலமா இருக்கிறேன், சில நேரங்கள் ஆவியில நல்லா நிறைஞ்சு ஜெபம் பண்றேன், ஆனா சில நேரங்களை பாத்தீங்கன்னா அப்படியே ஃபியூஸ் பண்ண ஒரு பெலூனை போல நான் மூளையில போயிடுறேன் ஐயா. இந்த ஜனங்க சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது எனக்கு டிஸ்கரேஜ் ஃபார்ம் ஆகுது. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு பிசாசினுடைய நோக்கமே உன்னை டிஸ்கரேஜ் பண்ணாதான். உன்னை டிஸ்கரேஜ் பண்ணி 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 உன்னை உள்ளேனதான் உட்கார வைப்பான். இன்றைக்கும் சரி, ஆவியானவர் சொல்லுது, பெலன் அடை. நீ இருக்கிற இடத்துல இன்றைக்கு தேவனோட வல்லமை இறங்குது. ஒருவேளை வியாதியில, ஒருவேளை எல்லாரும் கைவிடப்பட்டு, ஒருவேளை நீ யாரை நம்பின ஃபெயிலியர்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் மத்தியில தேவனோட பலன் இறங்க போகிறது. ஏன்னா நீங்க காத்துருங்க. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புத்தகம் 14வது அதிகாரம் 5வது 6வது 7வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மனுஷன் இருக்காங்க, சிம்சோன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவனோட லைஃபை பார்த்தீங்கன்னா, he was filled by the Holy Spirit. இவன் லைஃப் முழுவதுமா பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிறான். பரிசுத்தாவி தான் ஃபுல்லா அவனுக்குள்ள இருக்கிறாரு. இப்பெல்லாம் நான் பரிசுத்தாவி அவனுக்குள்ள இறங்குறாரோ அப்பெல்லாம் அவன் பலன் அடைகிறான். அப்பெல்லாம் அவனுக்கு எதிர்நோக்கி வர எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடி ஆகுது. அவனுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு சிங்கமே வருது. இந்த வசனத்துல அதுதான், சிங்கத்தை ஆட்டுக்குட்டி போல அவன் கிழிச்சு போடுகிறான். இன்னைக்கும் சரி, இன்னைக்கு பரிசுத்தாவின் பலன் வரும் பொழுது சிங்கமாகிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ வகை தேடி சுத்தி திரிகிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட சிங்கங்களை நீ அடையாளம் கண்டுபிடிச்சு அதை கிழிச்சு போட வேண்டும். அதுக்கு தேவை தேவனுடைய பலன், அதுக்கு தேவை பரிசுத்தாவின் பலன். அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக சிங்கம் முழுங்கி போட்டிருக்கு, கர்ஜிக்கிற சர்ப்பத்துல முழுங்கி போட்டிருக்கு, அநேக ஊழியர்களை முழுங்கி போட்டிருக்கு.
அநேக விசுவாசிகளை விழுங்கி போட்டிருக்கு. இதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். லேக் ஆஃப் அனாயிண்டிங், அபிஷேகம் இல்லைன்னா இந்த சிங்கம் உன்னை விழுங்கி போட்டுவிடும். இந்த காலை வெளியிலையும் சரி, இப்படித்தான் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கிளை தீர்க்கதரிசினால வஞ்சிக்கப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போற வழிக்கு திரும்பி வராத, எந்த வீட்லயும் சாப்பிடாத, உன் வாய் யாருக்கிட்டையும் திறக்காத. இப்படிப்பட்ட ஒரு மைட்டி மேன், மைட்டி ப்ராஃபிட். அவன் பாருங்க, ராஜா கையை ஓங்குற அடிக்கோ அந்த கை அப்படி நிக்குது, பலிபீடம்னா ரெண்டா செதறது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபிட். ஆனால் ஒரு கிளை தீர்க்கதரிசி, அவனும் ஒரு தீர்க்கதரிசி தான். இந்த கிளை தீர்க்கதரிசினால அவன் வஞ்சிக்கப்பட்டு போயிடுறான். அதனால் அன்பான தேவ ஜனமே, நீ தேவன் சொல்லுறத மட்டும் கேளு. அநேகர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி ஐயா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க, இது முடிஞ்சோன்னா அடுத்த காரியங்கள் அடுத்த ஊழியக்காரர், இது முடிஞ்ச அடுத்த ஊழியக்காரர். இப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. எல்லார்கிட்டையும் கேட்டு 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 கண்டதை சொல்லி, ஒவ்வொரு ஊழியக்கார் ஒவ்வொரு மாதிரியும் சொல்லி அவங்க மனசு குழப்பி வச்சு, உனக்கு இங்கே மந்திரம் வச்சுருக்காங்க, அங்கே சூனியம் வச்சுருக்காங்க, உன் வீட்டுக்குள்ளே இருக்கு, நீ வீடை விற்று காணிக்க கொடு. இப்படி தான் ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா என் குடும்ப தூக்கம் இல்லை, வீட்டிலலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, மந்திரங்கள் பேய்கள் நடமாடுது. நான் ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணும்போது சொன்னார், வீடை விற்றுட்டு நீ ஒரு தசமகத்தை ஊழியத்துக்கு அனுப்பி ஒரு சின்ன வீடாக வாங்கியிருக்கோ, இல்லை வாடகைக்கு போயிருந்து நல்லா ஆகிடும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், வீட்டில் பிசாசு இருக்குன்னு நீங்கள் வீட்டை விற்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே பிசாசு இருந்துச்சுன்னா உங்களை வித்துற முடியுமா, இல்லை உங்களை வெட்டிட முடியுமா? சில உங்களுக்கு சொன்னால் மரத்தில் பேய் உட்காந்துருக்கு, அந்த மரத்தை வெட்டுங்கன்னு. மரத்தில் பேய் உட்காந்துருக்கு, மரத்தை வெட்டலாம். உன் மேலே உட்காந்துருந்தா வெட்ட முடியுமா உன்னை? ஜனங்களுக்கு யோசனை இல்லை பாருங்க. இன்றைக்கு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்ட்டு இப்படியே போய் 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 தாமலே நம்பிக்கை இல்லை, தாமலே நம்பிக்கை இல்லை. ஏதாவது குறி கேட்குற மாதிரி இன்னைக்கு எல்லாம் ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி கேட்குறாங்க. அன்பான தேவஜனமே, வஞ்சிக்கப்படாதீங்க. இப்படித்தான் இந்த தீர்க்கதரிசி பாருங்க, ஆண்டவர் சொல்லாத சொன்னன்னு சொல்லி நீ போய் சாப்பிடு. ஆண்டவர் இப்போதான் என்கிட்ட சொன்னார். இவனுக்கும் தெளிவில்லாமல் போயிட்டு அவர் கூட சாப்பிட்றான். போகிற வழியில் சிங்கம் அவனை அடித்து போட்டுச்சு. அவன் போய் பிதாக்கின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான். இன்றைக்கும் பரிசுத்தாவி இருந்துச்சுன்னா சிங்கத்தை கிழிக்க முடியும், பரிசுத்தாவி இல்லைன்னா அதே சிங்கம் ஒன்று விழுங்கி போட்டுரும். இதை தான் சிம்சன் பார்த்தீங்கன்னா 14 5வது 6வது வசனத்தை சிங்கத்தை கிழிச்சு போடுறான். சிங்கம் அவனை தாக்க வரும்பொழுது அதை கிழிச்சு அதை சாகடிச்சிடறான், கொன்னுடுறான். இன்றைக்கான பரிசுத்தாவி இருக்கும்போது தான் யூ கேன் ஐடென்டிஃபை த பீப்புள். நான் கூட பேசிடலாம் முன்னாடி, ஆனால் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது, வெளியில் நல்லா இருந்துடலாம். ஆனால் எனக்கும் பரிசுத்தாவிக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன ஜீவியம், நான் எப்படி நடக்கிறேன்னு தெரியாது. இதை பார்த்துட்டா நல்லா பேசுகிறார் நல்லா பாடுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிடலாம். ஆனால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை கடவுளோட எப்படி இருக்கு நீங்கள் தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன், என்ன கூட நம்ப வேண்டாம், வசனம் மட்டும் நம்புங்க, எந்த ஊழியரை நம்ப வேண்டாம். வேதத்தை விசுவாசிங்க, நீங்கள் அமர்ந்து ஜெபிங்க. அதே பரிசுத்தாவி வந்து உங்களை பலப்படுத்துவார், உங்கள் மத்தியில் வந்து பேசுவார். இன்றைக்கு எல்லாருமே இது இருக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு மாடர்னாக பேசிட்டு போகிறாங்க, மாடர்னாக வர்ஷிப் எடுக்கிறாங்க, ஆடுறாங்க பாடுறாங்க. இதெல்லாம் தேவன் நெவர் அக்செப்ட். அங்கே விடுதலை இருக்காது, அங்கே பரிசுத்தாவே நடக்க மாட்டார். பரிசுத்தாவி வந்து இட்ஸ் ஜென்டில் ஸ்பீக்கிங் தேங்க்ஸ். சபையார் அனைவரும் கூடி தேவனை ஒருமித்து சோதரிக்கிறாங்க. அந்த இடம் அசைக்கப்பட்டது. இன்றைக்கு என்னத்தான் பல இசைகள், பல மியூசிக்கள், பல காரியங்கள் வைத்து கோயஸ் வச்சு குதி ஸ்டேஜாக உடைச்சாலும் சரி, அந்த பசுதாவி இல்லை அசுத்தாவி தான் அங்கே கிரியை செய்யுது. அவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாடகம் மாதிரி, ஒரு நாடக மேடையில் என்ன பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கு அதுதான் இப்பப்பெல்லாம் அந்த பசுதாவி அந்த சிம்சனுக்குள்ளே இறங்குதோ அப்பொழுதெல்லாம் அவன் பலன் அடைகிறான். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு கழுதையின் தாடை எலும்பு 1000 பேரை கிழிச்சு அடைகிறான். அவனை எதிர்நோக்கி வர பல ஆயிரக்கணக்கான மக்களை, பல ஆயிரக்கணக்கான சூழ்ச்சியாளர்களை அந்த பரிசுத்தாவின் பலத்தில் கொன்னுடுறான். இதுக்கு ஏன் விரோதமாக சூழ்ச்சி பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக சதி பண்ணுறாங்க, கவலைப்படாது. ஆனால் பரிசுத்தாவி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கும். அன்பான தேவஜனமே, ஒரு பொழுதும் சோர்ந்து போயிடாதீங்க. இதை தான் நான் அன்று இரவு உட்காந்து கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரையும் கைவிடப்பட்டேன். ஆண்டவர் இப்படியாக ஒரு பாட்டை கொடுத்தாரு, வாங்கப்பா ஆவியானவரே நீங்கள் வந்தால் தான் எனக்கு விடுதலை,
தாவீதின் மேலே இறங்கினீரே, கோலியாத்தை முறியடித்திர எங்கள் மேலே இறங்கும், இப்பொழுது சாத்தானை ஜெயித்திடவேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு உங்களுக்காக இந்த செய்தி முடிஞ்சனும் இது நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கு அந்த பாடை கேட்கும் பொழுது இது ஒரு ஜெபமாய் நீங்களும் என்னோட செஞ்சு ஜெபிங்க. ஆண்டவர் அதிசயம் செய்வார். ஆண்டவருடைய கரம் உங்களை அனைவரையும் தொடும். இந்த பாட்டானது உங்களை அனைவருமா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகள், குறைகள் ஓட்டப்படும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை வந்து உங்களுக்காக இப்பொழுது அந்த பாட்டை நாங்கள் ஒளிபரப்பு பண்ணுறோம். நீங்கள் கேளுங்க. எனக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. ஊற்றிடுமே உங்க ஆவியே, ஊற்றிடுமே உங்க வல்லமையே, ஊற்றிடுமே உங்க ஆவியே, ஊற்றிடுமே உங்க வல்லமையே. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. மேலே இறங்கினீரே, கோலியாத்த முறியடிக்க. தாவீதின் மேலே இறங்கினீரே, கோலியாத்த முறியடிக்க. எங்க மேல இறங்கிடுமே, சாத்தான ஜெயித்திடவே. எங்க மேல இறங்கிடுமே, சாத்தான ஜெயித்திடவே. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. எளிமையும் சிறுமையும் மாணவர்கள் எங்க மேல இறங்கிடுமே. எளிமையும் சிறுமையும் மாணவர்கள் எங்க மேல இறங்கிடுமே. உண்மையெல்லாம் இவ்வுலகில் வேறே துணையும் இல்லை நாதா. உண்மையெல்லாம் இவ்வுலகில் வேறே துணையும் இல்லை நாதா. வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. மறுரூபமாக்கும் என் தெய்வமே, மகிமையில் உண்மை காண. மறுரூபமாக்கும் என் தெய்வமே, மகிமையில் உண்மை காண. தூய்மைப்படுத்தும் என் துணையாளரே, என் துக்கங்களை போக்கும் மணவாளரே. தூய்மைப்படுத்தும் என் துணையாளரே, என் துக்கங்களை போக்கும் மணவாளரே. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. ஊற்றிடுமே உங்க ஆவியே, ஊற்றிடுமே உங்க வல்லமையே, ஊற்றிடுமே உங்க ஆவியே, ஊற்றிடுமே உங்க வல்லமையே. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. அன்பான தேவ ஜனமே, ஒரு அருமையான பாட்டை கேட்டீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க.
ஆவியானவரே நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் விடுதலைன்னு சொல்லி ஒரு அருமையான வரிகள் கொண்ட அந்த பாட்டு இன்றைக்கு என்னோட சேர்ந்து அந்த பாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் காப்பீஸ் அனுப்பி வைக்கிறோம். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இதில் வியாதிகளில், வறுமைகளில், பிசாசில் இன்றைக்கு இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையின் பரிசுத்தாவினுடைய அக்கினி அபிஷேகம் உம்மத்தில் இறங்கி எல்லா வழிக்கும் உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். எல்லா கண்களும் முடி ஜெபிப்போம். அன்புல இயேசுவே, அருமையான பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தாகத்தோடு ஐயா அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த ஜெப வேலையில் ஐயா ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வல்லமை இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய கிருபைகள் இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ரைட் நவ் ஜீசஸ், எல்லா விதமான ஐயா எரித்தில் குறைவு நிறைய இருக்குது. நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அதையே நான் திரும்பி திரும்பி செஞ்சுட்டு இருக்கேன். இன்றைக்கு பரிசுத்தாவியே அந்த நிறைவான பரிசுத்தாவி வரும்பொழுது அந்த இடத்துல குறைகள் ஓடிப்போய் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற அந்த வேலையில் அந்த நிறைவு அந்த வீட்டுக்குள்ளே வரட்டும். அந்த வீட்டுக்குள்ளே கிரேசுற எல்லா அசுத்த ஆவிகள், அசுத்த சிந்தனைகள், வேசித்தனத்தின் விபச்சாரத்தின் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது அந்த இடத்த விட்டு கடந்து போபடி நான் ஜெபிக்கிறேன். ரைட் நவ் ஜீசஸ், ஐயா ஒரு சுகத்தை இப்பொழுது அனுப்பித்தாங்க. சுகம் தரும் தெய்வமே, இன்றைக்கு அந்த சுகம் உனக்குள்ளே வருவதாக. ஐயா ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே வருவதாக. ஐயா அந்த வயிற்று வழியில், ஐயா கை கால் வழியில், இடுப்பு வழியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஐயா ஹெரிடிட்டிக், ஐயா பாரம்பரியமான வந்த வியாதிகள் பலரை ஐயா பாதிப்புக்குள்ளாக கொண்டு போகிறது. இன்றைக்கு அந்த பசுதாவின் பலன் அந்த பலவீனமான பகுதியில் இப்பொழுது இறங்க முடியும் நான் ஜெபிக்கிறேன். ரைட் நவ் ஜீசஸ், ஐயா கண்ட சொப்பனங்கள், ஐயா சந்தேகத்தின் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது கடந்து போக முடியும் நான் ஜெபிக்கிறேன். ஐயா பொருளாதாரத்தை சேதப்படுத்தி வருகிற எல்லா அசுத்த ஆவின் கிரைகளும் இன்றைக்கு அழிக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன். ரைட் நவ் லார்ட், இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிங்க. 100 காய் ஆசீர்வதிங்க. 100 தனியான ஆசீர்வாதம் இப்பொழுது ஆபிரகாம் கொடுத்த தேவன் இன்றைக்கு இவர்களுக்குள்ளே லார்ட் bless them abundantly, பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக தேவனுடைய வல்லமை இன்றைக்கு இறங்கட்டும். ஐயா முதியோர்களுக்கான ஜெபிக்கிறேன், வாலிபர்களுக்கான ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு மத்தியிலும் உடைய பரிசுத்தாவின் கைடன்ஸ் இன்றைக்கு அவர்கள் நடத்துகிறோம். இந்த பொய்யான உபதேசங்களுக்கு, ஐயா நூதனமான உபதேசங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஐயா கேட்டு வஞ்சிக்கப்படாதபடி நீங்கள் அவங்களை கைட் பண்ணுங்க. ஐயா இந்த தேசத்தை ஐயா தேவன் காப்பாற்றுங்க, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க. ஐயா இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்கள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. ஐயா நான் தேவனை பார்த்த ஹோலி ஸ்பிரிட்ட இப்படி கேட்டேன், பேசினேன். ஐயா பரலோகம் போயிட்டேன். இப்படியாக நூதனமான காரியங்களான உங்கள் ஜனங்கள் குழம்பி போயிருக்கிற வேலையில் இன்றைக்கு தெளிவுகளை ஏற்படுத்தித்தாங்க. ஐயா இந்த செய்தி அனைவருக்கும் பிடிச்ச மூலமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பான தேவஜனமே, நீங்கள் பெற்ற விடுதலையும் உங்களுடைய சுகத்தையும் எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம். காட் பிளஸ் யூ. பை. உங்கள் ஜெப தேவைகள் 24 மணி நேர ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9940383838 90923838 90423838 மற்றும் 8012383838. இமெயில் powerofjesusministries@gmail.com. வெப்சைட் www.pjministry.org. அதோடு எங்கள் 24 மணி நேர வெப் டிவியில் எங்கள் சபை நிகழ்ச்சிகளும் ஆராதனைகளும் என்னும் ஆவிக்குரிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் www.pjtv.in என்ற இணையதளத்திலும் காணுங்கள். அதோடு 24 மணி நேர FM பாடல் நிகழ்ச்சிகளும் www.pjfm.in இணையதளத்திலும் கேட்டு தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய பற்பல ஆலோசனைகளுக்கும் பாஸ்டர் எம் ஜான்சன், பவர் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 39 எல்ஆர் ஸ்ட்ரீட், கோபாலபுரம், சென்னை 600086, தமிழ்நாடு, சவுத் இந்தியா.